வாழ்த்துக்கள். ஏன்னா நான் கான்சர்ட் வரப்போ இந்த கொஸ்டினுக்கு இது பண்ணால் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா நம்ம கான்சர்ட் வந்துட்டு ஏதோ பேசிட்டு. ஸோ அதான் வாழ்த்துக்கள் கண்டிப்பான. ஆனால் ஆதி என்ன இப்போ வைப் பண்ணுறதை தாண்டி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஆளாக இருந்தீங்க. ரீசெண்டாக நீங்கள் பண்ண படம் பிடி சார் படத்தில் பேசின விஷயம் இப்போ கரண்ட் ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு, கிருஷ்ணகிரி மேட்ரு அவர். ஸோ நாங்களாம் 90s கிட்ஸ், எங்களுக்கு நாங்கள் இந்த ஆனர் கில்லிங் பற்றி பேசினா வாடிப்புள்ள வாடி ஆகட்டும், அப்புறம் இறைவா அந்த மாதிரி பாட்டெலாம் பார்த்து வந்தவங்க நாங்கள், எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கரண்ட் இஷ்யூவை பேசின ஒரு படமும் போயிருக்கு, அது ஒரு இஷ்யூவும் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் மாதிரி விஷயங்களப்போ அதுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆந்தம் மாதிரி ஏதாச்சும் ஒரு பேசி, ஏன்னா புத்தி சொன்னால் பூமர் ஆக்கிடுவாங்க, அதே சமயம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டிய விஷயம் போகணும். ஸோ வாடிப்புள்ள வாடி இறைவா மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஆல்பம் எதிர்பார்க்கலாமா, இல்லை கான்செப்ட் மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுப்பீங்களா? இது பயங்கர வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். மலேசியாவில் இருக்கிற விஷயங்கள் பார்த்தா, மலேசியாவில் என்ன பிரச்சனைனா, இங்கே நம்ம ஊரில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, அவங்க டிக்டாக். ஸோ அதோட வைப்பு ஃபுல்லாக டிக்டாக்ல இருக்கிறனால நமக்கு இது ரீல்ஸில் இப்போ ஓரளவுக்கு ரீச், ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம ரீச் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே இருக்கும் கான்செப்டில், வித்தியாசமான பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த கான்செப்ட் பிளான்டு கிடையாது. ஒரு 3 மணி நேரம் டைம் ஸ்லாட்ஸ், இதில் இந்த ட்ராக்ஸ் இருக்குன்னு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 46-47 ட்ராக் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் அங்கே கிட்டத்தட்ட அதில் ஒரு 50%-60% ட்ராக்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பேண்ட் வில் ஆல்வேஸ் பி ரெடி. கான்செப்ட் என்ன இதில் இருக்கோ அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ரொம்ப எமோஷ்னலாக நிறைய நினைவுகள் இங்கே பதிஞ்சிருக்கு எனக்கு. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது பிளான் பண்ணி போகிற கான்செர்ட் அப்படி இருக்காது. பாப் தமிழா கான்செர்ட் உங்களுக்கு 3 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நான் இருப்பேன். ஸோ ஸ்டேஜ்லேயே இருக்கும் பொழுது எனக்கு அங்கேருந்து என்ன எனர்ஜி வருதோ அந்த எனர்ஜி நான் திரும்ப கொடுப்பேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் அங்கே இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி வரும்பொழுது கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இறைவா பாட்டு லண்டனில் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணல, ஆனால் மலேசியாவில் நடுவில் ஒருத்தர் பிரேக் டவுன் ஆகி எனக்கு அது பாட்டு வேணும்னு ஒரு ஃபேன் கேட்டார், எனக்கு இறைவா நீங்கள் பாடணும் அப்படின்னு. ஸோ நிறைய கஷ்டம் அவர் ஃபீல் ஆச்சு. அவர் எழுதிட்டு கேட்டார். ஸோ ஓகே, அவருக்காகனா திடீர்னு எல்லாரும் எனக்குன்னாங்க. ஸோ திடீர்னு எல்லாம் டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டாங்க. சரி, அப்போ ஆன் ஸ்பாட்டில் எங்கள் ஷோ டைரக்டர் டக்குன்னு ஹவுஸ் லைட்ஸ் ஆஃப் பண்ணி அந்த இதை மாற்றினோன்னே எனக்கு அங்கே ஃபீல் ஆச்சு. அந்த எனர்ஜியில் நிறைய பேர் அதை விஷயத்துக்கு இறைவா, அதாவது வெறும் பாடி கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் ஏதோ நம்ம பாடல்கள் மூலமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன அதில் எமோஷ்னலான தாக்கமும் இருக்கு போல அப்படிங்கிறது, அந்த எனர்ஜி அங்கே கிடைச்ச உடனே இறைவா போகட்டும் போகலாம் ஆன் ஸ்பீடில் அதை அப்படியே ட்ராக் லிஸ்ட்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு கான்செப்ட் ஒரு டைவர்ஷன் எடுத்து திரும்ப மறுபடியும் டான்ஸ் பாட்டுன்னு மாறிச்சு. ஸோ இது பிளான்டாக பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் இதுன்னு உங்களுக்கு ப்ராப்பராக 3 hours பேக் டு பேக் போயிட்டே இருக்கும். பட் இட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பர்சனலாக நான் திரைப்படங்கள் மூலமாக நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் திரையரங்குகளில் பார்க்குறீங்க. அது நேராக டச் அண்ட் ஃபீல் அதில் இல்லை. நான் கான்செப்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயமே என்ன, இவ்வளோ தூரத்துக்கு என் மேலே அன்பு பொழிஞ்சவங்க கிட்ட நான் என்னோட அன்பை திருப்பி செலுத்துறதுக்கு ஒரு விதமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அது பர்சனலாக தான் இருக்கும். அண்டு கோயம்புத்தூரில் நிறைய நினைவுகள் புதஞ்சிருக்கிறதுனால இன்னொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கும் அது வரும்னு நான் நினைக்கிறேன். அது அங்கே மேலே இருக்கப்போ தான் தெரியும் அது எப்படி இருக்கும் அந்த கான்செர்ட்டுக்கு. வாழ்த்துக்கள். ஏன்னா நான் கான்செர்ட் வரப்போ இந்த கொஸ்டினுக்கு இது பண்ணால் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா நம்ம கான்செர்ட் ஏதோ பேசிட்டு. ஸோ அதான் வாழ்த்துக்கள் கண்டிப்பான எனக்கு வாழ்த்துக்கள். நம்ம இந்த ப்ரெஸ் மீட்டில் ஏன்னா இது இவங்க செலவு பண்ணி நிறைய அவங்களும் பயங்கர கனவுகளோடு இருக்காங்க. ஸோ நம்ம இவங்களுக்கான விஷயத்தை நான் பண்ணி கொடுத்துட்டேன்னு வைங்களேன், பெட்டராக இருக்கும். நம்ம பொதுவாக ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் ஏதோ நம்ம வரப்போ நம்ம ஜாலியாக பேசுவாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே நேட்டிவ் சினிஎக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.